ஹாய் ஹலோ வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கேலண்டர் ப்ராப்ளம்ஸில் பேசிக் கான்செப்ட்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி ப்ரீவியஸ் வீடியோஸில் சில பேசிக் கான்செப்ட்ஸ்லாம் பார்த்தோம். சரி, இந்த வீடியோவில் என்னென்ன பேசிக் கான்செப்ட்ஸ் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். சரி, நெக்ஸ்ட்டு இதில் என்ன வர போகிறோம் அப்படின்னா இயர் அப்படின்ற ஒரு விஷயத்தை எடுத்துக்க போகிறோம். ஓகே, இயர் அப்படின்றது என்னென்னா இயர் அப்படின்றது 100th பார்ட் ஆஃப் எ செஞ்சுரி. 100th பார்ட் ஆஃப் எ செஞ்சுரி. 100th part of the century. சரி, இப்போ அப்படின்னா என்ன அர்த்தம்? இயர் அப்படின்றது இட் இஸ் த டைம் டேக்கன் பை த எர்த் டு மேக் ஒன் ரெவல்யூஷன் அரவுண்ட் த சன். ஓகே, டைம் டேக்கன் பை எர்த் டு மேக் ஒன் ரெவல்யூஷன் அரவுண்ட் த சன். ஸோ இது வந்து ஒரு இயர் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ அப்போது ஒரு இயர் அப்படின்னு எடுத்துகிட்டா மொத்தம் எத்தனை மந்த்ஸ் இருக்கும்? 12 மந்த்ஸ் இருக்கும். ஒரு இயருக்கு 12 மந்த்ஸ் இருக்கும். 12 மந்த்ஸ் அது என்னென்ன? ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 12 மந்த்ஸ். இந்த 12 மந்த்ஸு சேர்ந்து தான் ஒரு இயர் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, நெக்ஸ்ட்டு யூனிட், கேலண்டரில் நெக்ஸ்ட் யூனிட் வந்து டேட் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. ஓகே, டேட் அப்படின்றது என்ன? அதாவது 28th ஆர் 29th ஆர் 30th ஆர் 31st பார்ட் ஆஃப் எ மந்த். ஸோ ஒரு மந்த்லேயும் 28 நாள் இருக்கும், இல்லை 29 நாள் இருக்கும், 30 நாள் இருக்கும், இல்லை 31 நாள் இருக்கும். ஸோ இது ஒரு விஷயம். நெக்ஸ்ட்டு ஆர் 365th ஆர் 365th 65th or 366th part of a year. இதுவும் டேட் அப்படின்னு சொல்லலாம். இது எதை பேஸ் பண்ணி? லூனார் இயர் ஆர் லீப் இயரை பேஸ் பண்ணி. லூனார் இயராக இருந்தால் 365 டேஸ் இருக்கும், லீப் இயராக இருந்தால் 366 டேஸ் இருக்கும். ஓகே, சரி. இப்போது ஒரு டேட்டுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நேம் சொல்லலாம். ஓகேவா? ஸோ அப்போது ஃபஸ்ட்டு செப்டம்பர் மண்டே, 4th அக்டோபர் ஃப்ரைடே. ஸோ இது மாதிரி வந்து ஒரு டேட்டுக்கும் ஒரு நேம் வச்சு நம்ம கூப்பிட்றது ஒரு வழக்கம் இருக்குது. சரி, நெக்ஸ்ட்டு என்ன அப்படின்னு பார்த்தோன்னா செஞ்சுரி அப்படின்ற ஒரு விஷயம். சரி, செஞ்சுரி. ஸோ செஞ்சுரி அப்படின்றது என்ன? a block of 100 years. A block of 100 years தான் செஞ்சுரி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, a block of 100 years. சரி, எக்ஸாம்பிள். சரி, ஈச் ஒன் ஆஃப் த இயர். ஓகே, ஈச் ஒன் ஆஃப் த இயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 1100 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். 1100, 1800, 2000, 2100 இது எல்லாமே வந்து என்ன? செஞ்சுரி இயர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எல்லாமே வந்து செஞ்சுரி இயர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா செஞ்சுரியில் வரும். ஸோ அப்போது இயர் அப்படின்னு எடுத்துட்டா 100 பார்ட் ஆஃப் த செஞ்சுரி. ஸோ அப்படின்னா என்ன? அதாவது எர்த் வந்து பார்த்திங்கன்னா சன்னை ஒரு முறை சுற்றி வரதுக்கு உண்டான நேரம் தான் அந்த ஒரு வருஷம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு வருஷத்தில் 12 மந்த்ஸ் அப்படின்ற விஷயம் இருக்குது. 12 மந்த்ஸ் சேர்ந்தது தான் ஒரு வருஷம். சரி, டேட்டுன்னு பார்க்கும்போது ஒரு மந்த்லேயும் ஒரு டேட் இருக்கும். 28 டேஸ் இருக்கும், சில மந்த்ஸில் 29 டேஸ் இருக்கும், சில மந்த்ஸில் 30 டேஸ் இருக்கும், சில மந்த்ஸில் 31 டேஸ் இருக்கும். இப்படியே போயிட்டுருக்கும். ஆர்எல்ஸ் ஒரு இயர்னு எடுத்துக்கும் போது பார்த்தீங்கன்னா லூனார் இயராக இருந்தால் 365 டேஸ் இருக்கும், லீப் இயராக இருந்தால் 366 டேஸ் இருக்கும். சரி, செஞ்சுரி அப்படின்னு எடுத்துக்கும் போது பிளாக் ஆஃப் 100 இயர்ஸ். ஒரு 100 இயர்ஸ் தான் செஞ்சுரி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு எக்ஸாம்பிள் இங்கே போட்டிருக்கா 1100, 1800, 2000, 2100, 2900 இதெல்லாம் வந்து செஞ்சுரி இயர்ஸோட ஒரு எக்ஸாம்பிளாக இருக்கும். ஓகே, சரி. இப்போ இந்த வீடியோவில் கேலண்டரோட சில பேசிக் கான்செப்ட் பார்த்துருக்கோம். இன்னும் நிறைய பேசிக் கான்செப்ட்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட் வீடியோஸில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. தேங்க்யூ, பாய்.